Hi friends, welcome to Diya Samayal. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா ரொம்ப காரசாரமான ஒரு மிளகு ரசம் தான் வைக்க போறோம். இது சூடான சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ரொம்ப சளி பிடிச்சிருந்தா அதுலேருந்து ஒரு நல்ல ரிலீஃபும் கிடைக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க. மிளகு ரசத்துக்கு புளியை ஊற வச்சுப்போம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துப்போம். கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். புளி நல்லா ஊறட்டும். புளி ஊறுறதுக்குள்ளே நம்ம மிளகு சீரகத்தை அரைச்சி எடுத்துப்போம். 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 6 பல்லு பூண்டு தோலோடு சேர்த்துக்கோங்க, ஒரு சின்ன வரமிளகாய். இதை நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துப்போம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். புளி நல்லா ஊறிடுச்சு. இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லியை கிள்ளி போட்டுக்கோங்க. இந்த மூணுத்தையும் சேர்த்து நல்லா கரைக்கலாம். நல்லா கரைச்சாச்சு. இதை பாருங்கள். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகு சீரகத்தை சேர்த்துக்கலாம். மிக்ஸி அலசி ஊற்றிப்போம். தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துப்போம். இப்போ ரசத்தை நம்ம தாளிச்சிடலாம். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. 1 ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெருங்காயத்தூள். ஒரு வதக்குவோம். ஒரு வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க ரசத்தை இதில் ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. ரசம் நல்லா நுரைச்சி பொங்கி வரும். அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரசத்தை பொறுத்த வரைக்கும் கொதிக்க விடக்கூடாது. பாருங்கள், நல்லா நுரைச்சி அங்கங்கே லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி விட்டுருங்க. ரொம்ப டேஸ்டான ஒரு மிளகு ரசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.